மாபெரும் தவறு, மிகப்பெரிய தவற அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் செஞ்சாங்க. எதற்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுடைய எலெக்ஷன் ஏஜென்ட்டுடைய பேர் யஷ்பால் கபூர். நானும் எலெக்ஷன் போட்டி போட்டிருக்கேன், எல்லாரும் எலெக்ஷன் போட்டி போட்டிருக்காங்க, எல்லாரும் மேடையின் மீது இருக்கும். எலெக்ஷன் ஏஜென்ட், எலெக்ஷனுக்குள்ள போறவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாராச்சும் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணா தெரியும், ஆனா அவங்க இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கக்கூடாது, அவங்க வந்து கட்சி நாமினியா இருக்கக்கூடாது, எந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்டதா இருக்கக்கூடாது, அவங்க மட்டும்தான் ஏஜென்ட். ஆனா இந்திரா காந்தி அம்மையாருடைய சீஃப் ஏஜென்ட் யஷ்பால் கபூர் was a OSD in the Prime Minister's office. ஏன்னா எலெக்ஷன் ப்ராசஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்னுடைய ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியை போடுறாங்க, சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட். நம்புவீங்களா? இது ஓபன் அண்ட் ஷட் கேஸ். அதன் பிறகு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஓவர் ஸ்பெண்டிங், ஐயா சொன்னாங்க ஏடிஎம் ஜபல்பூர் வெர்சஸ் சுக்லா, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு, ஹெபியஸ் கார்பஸுக்கும் ஒரு தீர்ப்பு பயங்கர பெரிய சர்ச்சைக்குள்ளாய் அது இன்னும் நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது எல்லாம் காரணமா அமர்ந்து எமர்ஜென்சிக்குள்ள அப்படியே போக ஆரம்பிக்கிறோம். எவ்வளவு அநியாய எமர்ஜென்சியில பண்ணிருக்காங்க பாருங்க. ஐயா அதை ரொம்ப அற்புதம் பண்ணிருக்காங்க. மீசா சட்டத்துல கைது பண்றாங்க. ஆனா மீசா சட்டத்தை யாருமே கேட்க கூடாது என்பதற்காக 9th ஸ்கெட்யூல்ல கொண்டு வந்து ஒளிச்சு வைக்கிறாங்க. 1,00,000க்கு மேற்பட்ட 1,14,000 பேர் மீசா சட்டத்துல கைது பண்ணாங்க. ஆனா எந்த கோர்ட்டும் கேள்வி கேட்க கூடாது. அப்ப தூக்கி 9th ஸ்கெட்யூல்ல போட்டு ஜுடிஷியல் ஓவர்வியூவை கட் பண்ணி எந்த அளவுக்கு போயிருக்கிறாங்கன்னா ஃபேமிலி பிளானிங் ஒரு பக்கம் நடந்துச்சு. இதை பற்றி நான் முன்னாடி கூட ரங்கராஜ் பாண்டியன் இருக்கும்போது இன்னொரு நிகழ்வுல பேசணும். They hunted down IAS and IPS officers, including ராஜஸ்தான்ல ஒரு பேர் சொன்னோம். இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக தீர்ப்பு வந்த பொழுது கோர்ட்டை எதிர்த்து ஒரு கூட்டம் போடணும் ராஜஸ்தான். அதற்கு பஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக ராஜஸ்தான் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய சேர்மன் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி தூக்கி வெளியே வீசினான். எந்த IAS IPS அதிகாரி ஒத்து வரவில்லை, தூக்கினான். 2 ஆட்சிகள் மட்டும்தான் எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக இருந்துச்சு. தமிழ்நாடு ஒன்று, பஞ்சாப், ஹரியானா. தூக்கி போடு 2 டிஸ்மிஸ் பண்ண 356. இதெல்லாம் தாண்டி இன்னொரு அட்டூழியம் பண்ணாங்க. தி எலெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர், தி எலெக்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், தி எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் எந்த கோர்ட் ஆஃப் லாலையும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஐயா அதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. 39வது அமெண்ட்மெண்ட். அப்படின்னா அந்த 4 பேரை எலெக்ஷனுக்கு அப்புறம் யாரும் பிரைம் மினிஸ்டர் ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சுக்கலாம், ஆனா கோர்ட்டுக்கு போக முடியாது. இந்த 4 பேர் அது எப்படி பாஸ் பண்ணாங்க தான் அல்டிமேட். 39வது அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா லா மினிஸ்டர் HR கோகலே வியாழக்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் 7, 1975 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 39th அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. எங்கீங்க பார்லிமெண்ட் கொண்டு வர்றாங்க வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை பார்லிமெண்ட்ல பில்லு பாஸ் ஆயிடும். ஆனா உங்களுக்கு தெரியும் இது வந்து மாநிலத்தையும் மத்திய அரசையும் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டம், அப்படினால மாநில அரசு ஒப்புதல் கொடுக்கணும். வியாழக்கிழமை கொண்டு வந்தாச்சு, வெள்ளிக்கிழமை பாஸ் பண்ணியாச்சு. சனிக்கிழமை சம்பந்தமே இல்லாம 17 மாநிலத்துல சட்டப்பேரவை கூடுது. எல்லாம் சேர்ந்து 39th அமெண்ட்மெண்ட் நாங்க சப்போர்ட் பண்றோம். சனிக்கிழமை யாரு சொன்னாங்க, அட்வான்ஸ் நோட்டீஸ் யாருக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை காலை நல்லா வச்சுங்க, ஞாயிற்றுக்கிழமை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையெழுத்து போடுறான் 39th அமெண்ட்மெண்ட். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு ஹை செக்யூரிட்டி இந்தியன் பிரிண்டிங் பிரஸ்ல அது பிரிண்ட் ஆகி வெளியே வருது 39th அமெண்ட்மெண்ட். ஏன்? திங்கட்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் வருகின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக வியாழக்கிழமை 39th அமெண்ட்மெண்ட், வெள்ளிக்கிழமை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாங்க. சனிக்கிழமை 15 சட்டப்பேரவைகள் கூடி அதை ஆமோதிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஜனாதிபதி கையெழுத்து போடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பிரிண்டிங் பிரஸ், ஹை செக்யூரிட்டி பிரிண்டிங் பிரஸ் ஓபன் பண்ணி பிரிண்ட் பண்றாங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்லணும், சார் 39th அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிட்டோம், உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, குட் பை சார், பை பை சுப்ரீம் கோர்ட்ல சொல்வதற்காக 4 நாட்கள் நடந்த நாடக காட்சி. இது போல பல விஷயங்கள் உள்ள இருக்கு, அதை நீங்க படிக்க. வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு அமெண்ட்மெண்ட் ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதை ஃபைட் எப்படி பண்ணி கொண்டு வந்தோம். அதனால என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், 1954 97 வரை ஆர்டிகல் 356 106 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல நான் பேசுறது அரசியல் ஆயிரம், அந்த மாதிரி பேசக்கூடாதுங்க.